வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 4 சைட் சேனல். தற்போதைய சூழ்நிலையில் தொடர்ந்து உயர்ந்து வரும் சமையல் கேஸ் விலையால் நடுத்தர மக்களும் இல்லத்தரசிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் அரசிடமிருந்து மானியம் அல்லது விலை குறைப்பு அறிவிப்பு ஏதேனும் வருமா என்று மக்கள் ஏக்கத்துடன் காத்திருந்தாலும் ஓரளவு இத்தகைய விலையேற்றத்தை சமாளிக்கும் வழிகளையும் கேஸ் சிலிண்டரை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் நீண்ட நாட்களுக்கு வரச் செய்வதற்கான வழிகளையும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் நம்மளுடைய பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். ரப்பர் டியூபில் சிறிது கேஸ் லீக் ஆனாலும் டியூப் வாங்கி புதிதாக பொருத்த வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட ரப்பர் டியூப், அங்கீகரிக்கப்பட்ட ரெகுலேட்டர், தரமான பர்னர், சேதமடையாத அடுப்பு ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலமாகவும் இத்தகைய பொருட்களை தொடர்ந்து கண்காணித்து பராமரிப்பதன் மூலமாகவும் கேஸ் வீணாவதை தடுக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைப்பதற்கு முன் சமையலுக்கு வேண்டிய அத்தனை பொருட்களையும் பாத்திரங்களையும் முன்கூட்டியே யோசித்து திட்டமிட்டு ஸ்டவ் அருகே தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்டவ்வை பற்ற வைத்த பிறகு ஒவ்வொன்றாக தேடி எடுத்து வருவது ஒருபோதும் கூடாது. இது வீண் நேரத்தையும் கேஸையும் வீணடிக்க செய்யும். சமையலுக்கு கூடுமானவரை அகலமான அடிப்பாகம் உள்ள பாத்திரங்களையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் ஜுவாலை மூலம் கிடைக்கும் வெப்பம் அதிகமாக சமையலுக்கு உதவும். சமையலுக்கு பயன்படுத்தப்படும் பாத்திரத்தின் வாயை இறுக்கமாக மூட வேண்டும். உள்ளே உள்ள நீராவி வெளியேறாதவாறு தடுத்தால்தான் உள்ளே உள்ள பொருட்கள் வெகு விரைவில் வேகும். எடுத்துக்காட்டாக குக்கர் போன்ற பாத்திரங்களை சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் இதனை சாத்தியப்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் இருந்து எதையும் எடுத்தவுடன் சமைக்க துவங்கிவிடக் கூடாது. வெளிக்காற்றில் வைத்து அது வெளி வெப்பநிலைக்கு ஏற்ப வெப்பமடைந்த பிறகுதான் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். அப்படி ஒருவேளை அவசரமாக சமைத்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த பொருளை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதன் மேல் வைத்தால் விரைவில் குளிர்ச்சி குறைய வாய்ப்பிருக்கிறது. அரிசி, பருப்பு போன்றவைகளை முன்கூட்டியே ஊற வைத்து பிறகு எடுத்து சமைத்தால் விரைவில் வெந்துவிடும். குக்கருக்குள் உள்ள பொருட்கள் வேக எவ்வளவு தண்ணீர் தேவையோ அந்த அளவு தண்ணீர் மட்டுமே குக்கரில் இருக்கும்படி கவனித்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் உள்ள எல்லோரும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் உணவை சூடாக்குவதை தவிர்க்கலாம். இது தவிர கேஸை சிக்கனப்படுத்தும் குறிப்புகள் உங்களுக்கு ஏதேனும் தெரிந்திருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுடன் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.